இஸ்லாமிய வானொலி நாடகம் சொல் புத்தி. எழுத்து A.W. மன்சூர். சொல் புத்தி இஸ்லாமிய வானொலி நாடகம் இடம்பெறுவது முதல் பாகம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாஸ். வலைக்கும் சலாம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நிசாம்? எல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்கு சார். இந்த மாசம் முடிவுக்குள்ள நியூசிலாண்டுக்கு ஷிப்பிங் பண்ணி ஆகணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவோம். பார்த்து கவனமா பண்ணணும் நிசாம். கண்டிப்பாக சார். மெஷின் மோட்டர் எல்லாம் அப்பப்போ சர்வீஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காம புது மிஷின் மோட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. சரிங்க சார். 2 ஷிஃப்ட் கண்டிப்பா போய் ஆகணும். முடிஞ்ச அளவு ஓவர் டைம் பண்ண சொல்லுங்க நிசாம். கண்டிப்பாக சார். ஆமா, இது என்ன எம்ப்ராய்டரி செக்ஷன்ல பாதி பேரை காணும்? லீவ் எடுத்துட்டாங்களா? ஏன் இந்த டைட்டான ஸ்கெட்யூல்ல லீவ் கொடுக்குறீங்க? என்ன சூப்பர்வைஸ் பண்றீங்க நிசாம்? சாரி சார், எல்லாரும் வேலைக்கு வந்திருக்காங்க சார். அப்புறம் ஏன் மிஷின் ஓடல? அதுக்கு காரணம் உங்கள் தம்பி பாஷா சார் தான் சார். என்ன? ஆமாம் சார். மொத்தம் உள்ள 1800 மிஷினில் தச்சு வந்த 30,000க்கும் மேற்பட்ட டிஷர்ட்டில் 12,000க்கும் மேற்பட்டதை தையல் சரியில்லைன்னு ஒதுக்கிட்டார் சார். அப்படி என்ன தையல் பண்றாங்க? துணிங்க எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஆர்டர் கொடுத்தவன் கேட்ட கலரை இங்க டை பண்ண முடியாம திருப்பூர்ல டை பண்ணி வந்திருக்கு. என்ன விளையாடுறீங்களா நிசாம்? தையல் பண்றவங்களை ஹேண்டில் பண்றது தானே உங்களோட வேலை. அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க? இல்லை சார், தையல் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காகவோ உங்கள் தம்பி அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாரு. நீங்களே பாருங்க சார், இதில் தையலுக்கு என்ன குறைச்ச இருக்குன்னு. அவர்கிட்ட கேட்டால் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி செட் ஆகாது, லோக்கல் மார்க்கெட்டுக்கு தான் சரியாக வரும்னு சொல்கிறார் சார். என்ன இது இது ஏன் அவன் ரிஜெக்ட் பண்ணா? அவன் தையல் எக்ஸ்பர்ட் ஆச்சே. எதுக்கு அவன் இப்படி பண்றான் தெரியல சார். கொஞ்ச நாளாவே ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறார் சார். இப்போ அவன் எங்க போயிட்டான்? பள்ளிக்கு போனதா உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் சார். எவ்வளவு நேரம் ஆச்சு? அது சார். என்ன நிஜாம்? அவர் போய் 1 மணி நேரம் ஆச்சு சார். எப்போ வந்து நீங்கள் கேட்டாலும் இதோ இப்போதான் போனார்னு சொல்லியிருக்கார் சார். என்ன சொல்றீங்க நிஜாம்? இது எவ்வளவு நாளா நடக்குது? எப்பவும் அதுதான் சார் நடக்குது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? என்னோட வேலை போயிடக்கூடாதுல்ல சார். அவருக்கு கீழே தானே சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று சார். சொல்லுங்க நிஜாம். சார், அது வந்து நம்ம காம்படிட்டர் கார்மெண்ட்ஸ் MD ரஹ்மானோட ரொம்ப நெருக்கமாக தொடர்பு இருக்கிறதா நம்ம ஸ்டாஃப்ஸ் பல பேர் பார்த்துட்டு எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க சார். அப்படியா? முட்டாளு பைய என்னத்தை உளறி வச்சிருக்கான்னு தெரியலையே. அந்த ரஹ்மான் பேசியே தொழில் ரகசியத்தை கறந்துருவானே. இவனெல்லாம் நம்பி. ஓகே நிஜாம் சார், அவன் வந்ததும் என்னை வந்து உடனே பார்க்க சொல்லுங்க. சரி சார். அப்புறம் அவன் ரிஜெக்ட் பண்ணதை எல்லாம் ஒரு தடவை சரி பார்த்து எம்ப்ராய்டரி செக்ஷனுக்கு உடனடியாக அனுப்பி ஆளுங்களை வேலை செய்ய சொல்லுங்க. உடனே பண்றேன் சார். சார். என்ன நிஜாம்? உங்கள் தம்பியோட இந்த விஷயங்களை எல்லாம் நான் தான் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க சார். நான் நம்ம கம்பெனி நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த விஷயங்களை உங்ககிட்ட சொன்னேன் சார். பயப்படாதீங்க நிஜாம். என்ன தவிர இனி உங்களை வேலையிலிருந்து யாரும் தூக்க முடியாது. வேலையை கவனமா பண்ணுங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் நிலோஃபா. அந்த ஜெர்மனி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சாரி சார், அவங்களோட ஆர்டர்ஸை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது சார். என்ன சொல்றீங்க நிலோஃபா? அது 12 மில்லியன் யூரோ ஆர்டர். ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? அப்படி இல்ல சார், அவங்க கேட்குற குவான்டிட்டி குவாலிட்டியை அவங்க கொடுக்குற டைம்குள்ள நம்மளால சப்ளை பண்ண முடியாது சார். தவிர விலையை ரொம்ப குறைவா கோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க கேட்குற கலர்ஸை டை பண்ணி நமக்கு டெலிவரி பண்ணவே நெருக்கி 1 மாசம் ஆகும் சார். அது மட்டும் இல்லாம சார், அவங்க கேட்குற டேட்டுக்குள்ள நம்ம சப்ளை பண்ண தவறிட்டோம்னா அவங்களோட ஆர்டர் பண்ற தொகையில 30% நாம இழப்பீடா கொடுக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க சார். இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல உள்ளது தானே. 1800 தையல் மிஷின், ஒவ்வொன்றுக்கும் ஒரு HP மோட்டரு, ஜப்பான்ல இருந்து தருவிக்கப்பட்ட எக்வைப்மெண்ட்ஸ், ஒரே நிமிஷத்துல 486 ஷர்ட் டிஷர்ட் துணிங்களை எம்ப்ராய்டரி பண்ணி தள்ளக்கூடிய நவீன மிஷின்,
4000 ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கான சகல வசதி இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஜெர்மனியில புகழ்பெற்ற பாரம்பரியமான அந்த கம்பெனியோட ஆர்டரை நம்மளால எடுத்துக்க முடியாதுன்னா எதுக்கு இவ்ளோ பெரிய கம்பெனி, இவ்ளோ பெரிய ஃபேக்டரி இழுத்து மூடிட்டு போயிடலாமே. கோவப்படாதீங்க சார். இந்த முடிவுல போர்ட் மெம்பர்ஸ்க்கு உடன்பாடு இல்ல சார். இதுக்கு காரணம் உங்க தம்பி பாஷா மட்டும்தான் சார். வாட் நான்சென்ஸ்! ஆர்டர்ல தலையிடுற உரிமை அவனுக்கு நான் கொடுக்கல, நிர்வாகத்திலையும் தான். அவனோட ஒரே வேலை ஸ்டிச்சிங்க செக் பண்ணி பாஸ் பண்றது மட்டும்தான். நீங்க என்னடானா அவன் சொன்னான்னு ஒரு கௌரவமான 150 வருஷ பாரம்பரிய கம்பெனியோட ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. வெக்கமா இல்ல? எதுக்கு அவனை உங்களோட இடத்த வைக்காம மத்தவங்களை நியமிச்சிருக்கேன்? ஏன்னா அவன் SPM கூட தாண்டாதவன். லாபம் பெருசு இல்ல நிலோஃபா. உடனே அந்த ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க. தேவையான மிஷினரி, எக்வைப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு போங்க நிலோஃபா. போய் அந்த உருப்படாதவன் வந்துட்டானா என்னோட ரூமுக்கு அனுப்பி வைங்க. போங்க. ஓகே சார், ஓகே சார். சே, காலங்காத்தால ஆபீஸ்ல நிம்மதியா வந்து உட்கார முடியுதா? ஹலோ, என்ன நிஜாம், எம்டி வந்துட்டாரா? வந்துட்டார் சார். பட் சார் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. கோவத்தில்? ஏன், என்னாச்சு? தெரியல சார். வந்தது நேராக அவரோட ரூமுக்கு போயிட்டார். நீங்கள் வந்ததும் உடனே அவரோட ரூமுக்கு வர சொன்னார் சார். அப்படியா? என்னவா இருக்கும்? பாஷா சார், உங்களை எம்டி உடனே வந்து பார்க்க சொன்னாரு. என்ன விஷயம்னு தெரியுமா? சாரி சார், எனக்கு தெரியாது. பட் கோவத்துல இருக்காருன்னு தெரியுது சார். என்ன நிலோஃபா சொல்றீங்க? எம்டி கோவத்துல இருந்தா என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. உண்மைதான் சார். உங்களுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அல்லாஹ் ரப்பே, நீ தான் காப்பாத்தணும். தான் இன்னைக்கு நானும் என் பங்குக்கு செமத்தியா போட்டு கொடுத்துருக்கேன். எம்டி இருக்கிற கடுப்பை பார்த்தா தம்பிய ஆபீஸ் பக்கமே வராதேன்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ஆள் இங்க வர்றதுக்கு முன்னால ஏதோ 4 காசு பார்த்துட்டு இருந்தோம். இவன் எப்போ இந்த செக்ஷனுக்கு வந்தானோ அப்பவே போச்சு நம்ம வருமானம். ஒன்னும் பண்ண முடியல. ஆமா நிஜம். மோட்டர் போச்சு, லைட்டிங் ப்ராப்ளம், துணி சரியில்லை, டாய் பண்ணது சரியில்லை, நூல் சரியில்லை, அப்படி இப்படின்னு நீங்க தர்ற கணக்க அக்கவுண்ட் செக்ஷன்ல கொடுத்து சந்தேகமே வராம ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் இன்னைக்கு தொலைறானோ அன்னைக்குதான் நம்மால மறுபடியும் 4 காசு பார்க்க முடியும். சரியா சொன்னீங்க நிலப்பா. ஆமா, புதுசா ஏதாவது கம்ப்ளைண்ட் தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? இருக்கு நிலப்பா. ஆனா என்னோட செக்ஷன்ல மட்டும்தான். இவன் கண்ணுக்கு தெரியாம எப்படி? அத நான் பாத்துக்கிறேன். இன்னையோட அவன் தொலைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க? எல்லாம் வழக்கம் போலத்தான். ஒரு 12 மிஷின்ல லோடு இழுக்கல, 6 மோட்டர் போயிஞ்சிருச்சு, ஒரு 30 டியூப்லைட் எரியல, எலக்ட்ரிக்கல் வயரு கொஞ்சம் மாத்தணும். அப்புறம் போதும் இதுக்கே 18,000 வெள்ளில இருந்து 20,000 வெள்ளி வரைக்கும் வந்துரும். என்னதான் இருந்தாலும் பழைய வருமானம் மாதிரி வருமானிலப்பா வராதுதான். என்ன பண்றது? வருமானம் அதிகம் பார்த்த தையல் செக்ஷன்ல தான் அவன் வந்துட்டானே. அதுக்கும் எம்டி கிட்ட ஆப்பு வச்சிருக்கிறேன். அவன் தையல் செக் பண்ணி பாஸ் பண்ண துணிங்களையே எடுத்து எம்டி கிட்ட காட்டி, பாருங்க சார், இதெல்லாம் உங்க தம்பி ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு வந்ததும் வராதமா ஒரு போட்டு வச்சிருக்கேன். போனவன் அதெல்லாம் இல்லன்னு தெளிவா பேசிட்டான்னா நம்ம எம்டிய பத்தி தெரியாதா? அவர் எப்படி விசாரிப்பாருன்னு ஒவ்வொரு விவரமா சொல்லியா விசாரிப்பாரு. நான் தான் என் பேரை சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம பாஷா பாய் வந்து நம்ம எம்டியோட கூட பிறந்த தம்பி. கவனமா இருக்கணும் நிஜாம். அவர் எங்க கூட பிறந்தாரு? 15 வருஷம் கழிச்சு தானே பிறந்தாரு. போஸுக்கு ஃபர்ஸ்ட் உறவே பிசினஸா, அப்புறம் தான் குடும்பம், உறவு எல்லாமே. யார எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நிலப்பா. நான் பாத்துக்கிறேன். ஓகே நிஜாம், நமக்கு தேவை அந்த தையல் செக்ஷன். அது மட்டும் கையில கிடைச்சிட்டா நம்ம நினைச்ச மாதிரி காசை பார்க்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
கொடுக்கிற பில்ல அக்கவுண்ட் செக்ஷன்ல சந்தேகம் வராம கேஷா மாத்துறது உங்களோட வேலை. அது என்னோட கடமை நிஜாம். ஆனா ஒண்ணு செய்யறது தப்பான ஒண்ணு. அதனால எப்பவும் கவனமா இருக்கணும். யாருக்கு பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்துடக்கூடாது. என்ன? அத கூடிய சீக்கிரம் நீங்க பாப்பீங்க நிலோஃபா. சொந்த தம்பியோட வேலையே போக போகுது. எஸ் மே கமிங் சார். கமிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நானா? இது என்ன ஆபீஸா சத்திரமா? இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும். ஆமா, நீ எங்க போயிருந்த? பள்ளிக்கு போய் 2 ரக்காத்து தொழுதுட்டு வந்தேன். அண்ணா சொல்லிட்டு தானே போனேன். 1.5 மணி நேரமாவா? இல்லண்ணே, 10 நிமிஷம் தான் ஆச்சு. நான் இங்க வந்து 15 நிமிஷம் ஆச்சு. சரி, எதுக்காக தையல் சரியில்லைன்னு ஏகப்பட்ட டிஷர்ட்டை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்க? ஆமாண்ணே, போன தடவை பிரான்ஸ்ல இருந்து ஸ்டிச்சிங் சரியில்லைன்னு 3 கன்சைன்மெண்ட் திரும்பி வந்துருச்சு. சரி, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 18% இழப்பீடும் நாம கொடுக்க வேண்டியதா போச்சுண்ணே. அதான் இன்னும் கொஞ்சம் டைட்டா செக் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் பார்த்தேன் நீ செக் பண்ணி கிழிச்சத. பக்காவா தையல் ஆனதையே ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்க. இல்லண்ணே, அப்படி எதுவும் இல்ல. அப்போ நான் பார்த்தது பொய்ன்னு சொல்ல வரியா? இல்லண்ணே, நீங்க எதை பார்த்துட்டு? ஸ்டாப் இட். உனக்கு நான் கொடுத்த வேலையையும் சரியா செய்யாம போர்ட் மெம்பர்ஸ் கிட்டயும் மூக்க நுழைச்சிருக்க. எதுக்காக அந்த ஜெர்மன் கம்பெனியோட ஆர்டர்ஸை கேன்சல் பண்ண சொன்னேன்? என்னண்ணே, நானும் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர்ஸ் தானே. தையல் செக் செக்ஷனுக்கு போயிட்டாலும் என்னோட பிசினஸுக்கு ஒரு நட்டம் வர்றது எப்படின்னு அனுமதிக்க முடியும்? அதனால தானே அந்த ஆர்டர்ஸ் வேணான்னு என்னோட பரிந்துரையை சொன்னேன். அந்த கம்பெனி பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? நான் கேக்குறேன், உனக்கு தெரியுமா? தெரியாதுல. அவங்களோட ஒரு டீல் வச்சுக்கிறதே ஒரு பெரிய கௌரவம். அவங்களால நம்மளோட பிராண்டுக்கு தனி வேல்யூவே கிடைக்கும். ஒண்ணுமே தெரியாம கேன்சல் பண்ண சொல்லி இருக்க. நீ ஒரு முட்டாள்னு நிரூபிச்சுட்டடா. கோவப்படாதீங்கண்ணே, மன்னிச்சுக்கங்கண்ணே. அவங்க கேக்குற தரம் அவங்க தர்ற விலைக்கு ரொம்ப கம்மிண்ணே. அது மெட்டீரியலுக்கே போதாதுண்ணே, தவிர அதிகமான அளவுல இருக்குண்ணே. ஆனா எல்லாம் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்கு. அது மட்டும் இல்லண்ணே, டெலிவரிக்கு ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அதை விட்டோம்னா நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. 30% இழப்பீட்டை நாம கொடுத்துதான் ஆகணும். இப்படி நமக்கு கொஞ்சமும் சாதகம் இல்லாத இந்த ஆர்டர்ஸ ஜெர்மனில பாரம்பரியமான 150 வருஷ கம்பெனிங்கிற ஒரே ஒரு தகுதிக்காக மட்டும் நாம ஏத்துக்கிட்டு நஷ்டப்பட முடியாதுண்ணே. அண்ணே, அதனாலதான் வேணான்னு என்னோட கருத்தை சொன்னேனே தவிர அதை முழுசா ரத்து செய்யற அதிகாரம் என்கிட்ட இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ண்ணே. அண்ணே, அது என்னோட பரிந்துரை மட்டும்தானே. இந்த பாரு, எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வியாபாரத்துல எல்லாத்தையும் குறுக்கிறத முதல்ல நிறுத்து. அண்ணே, எல்லாம் உங்களோட நல்லதுக்கு தானே. யாரோட நல்லதுக்குன்னு இந்த கம்பெனி முழுக்க தெரிஞ்சு வச்சிருக்கு. ஆனா நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். என்னன்னு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் புரியற மாதிரி சொல்லுங்க. அந்த ரஹ்மானோட ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறியாமே? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அவரும் பள்ளிக்கு தொலை வராரு, நானும் போறேன், 4 நல்ல விஷயம் பண்றாரு, நான் பாராட்டுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? இல்ல அவங்களோட பிசினஸ் பார்ட்னர் ஆகிட்டு எனக்கே குழி தோன்றியா? அண்ணே, வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடா குரல் உயருது? இருந்த இடம் தெரியாம இருந்தவனுக்கு வாய் வந்திருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த ரஹ்மான் சொல்லி கொடுத்தானா? அண்ணே, நானும் கவனிச்சுக்கிட்டு தான்டா இருக்கேன் பாஷா. எனக்கு யாரையும் விட தொழில் தான் முக்கியம். அதுல குறுக்குற எதையும் யாரையும் போடிக்கு வீசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்னா. அண்ணே, நீங்க கோபத்துல பேசுறீங்க. அண்ணே, நான் போயிட்டு அப்புறம் வரேண்ணே. அததான் நானும் சொல்ல வரேன். நீ போயிரு, திரும்பி எப்போதும் வந்துடாதன்னு. அண்ணே, கெட் அவுட். அண்ணே, கெட் லாஸ். எதுவும் பேசாத, வெளியில போ முதல்ல. அண்ணே, நான் எப்பவும் உங்களுக்கு துரோகம் செஞ்சது இல்லைண்ணே. வெளிய போடா. செக்யூரிட்டி. வேணாண்ணே, வேணாம், அந்த கஷ்டம் வேண்டாம். நான் போயிடுறேன். அண்ணே, ஒரு நாள் வரும்ண்ணே, உங்களுக்கு என்ன பத்தி தெரிய வருண்ணே. வரேண்ணே, வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்களே, இதுவரை ஏடபிள்யூ மன்சூர் எழுதிய சொல் புத்தி இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், அப்துல் கனி, சைட் நசீர் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர். இடம்பெற்றது முதல் பாகம். தயாரிப்பு அப்துல் கனி.